வணக்கம். பால் டியூஷன் சென்டர் சங்கரவல்லி. இப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு சயின்ஸில் இயற்பியலில் இருக்கக்கூடிய பாடங்களை பற்றி புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்றுகளெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது குரூப் 4, குரூப் 2, அடுத்து போலீஸ். இதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு என்ன அப்படின்னா பாடம் சயின்ஸ். ஸோ சயின்ஸில் இயற்பியல் என்ன அப்படின்னா, ஸோ புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக. ஓகேவா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பாடம் என்ன அப்படின்னா அளவீடுகள். ஃபஸ்ட்டு பாடம் என்ன அப்படின்னா அளவீடு. ஓகேவா? இப்போ இதில் இருக்கக்கூடிய புக் பேக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சரியான ஒன்றை தேர்ந்தெடு சரியான ஒன்றை தேர்ந்தெடு ஃபஸ்ட்டு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மில்லிமீட்டர், அதை விட குறைவு, அதை விட இது அதிகம் அப்படின்னா சென்டிமீட்டர். ஓகேவா? ரைட். அதை விட சென்டிமீட்டரை விட அதிகம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா மீட்டர். மீட்டரை விட அதிகம் கிலோமீட்டர் அப்படின்னு ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க. ஆவணால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மில்லிமீட்டர், அதை விட குறைவு சென்டிமீட்டர், அதை விட குறைவு மீட்டர், அதை விட குறைவு கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஈல கிலோமீட்டர், இதை விட அதிகம் மீட்டர், இதை விட அதிகம் சென்டிமீட்டர், இதை விட அதிகம் மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இஎன்னால மில்லிமீட்டர் அதிகம், அதை விட குறைவு எது அப்படின்னா மீட்டர், அதை விட குறைவு எது அப்படின்னா சென்டிமீட்டர், அதை விட குறைவு என்ன அப்படின்னா கிலோமீட்டர். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? என்ன அப்படின்னா மில்லிமீட்டர், இதை விட பெருசு சென்டிமீட்டர், இதை விட பெருசு மீட்டர், அதை விட பெருசு கிலோமீட்டர். ஸோ அப்போ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆ. சொல்லுப்பா. சரி. ரெண்டு அளவுகள் அளவிட நாடா மற்றும் மீட்டர் அளவுகள் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகிறது? ஓகேவா? ரைட். என்ன அப்படின்னா அளவுகள் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகள். ஓகேவா? மீட்டர் அப்படின்னு வந்துட்டாலே என்ன அப்படின்னா மீட்டரின் எதனுடைய அலகு அப்படின்னா நீளத்தின் அளவு. நிறைய அலக்க என்ன அப்படின்னா கிலோகிராம், இறை அலக்க நியூட்டன், காலத்தை அலக்க வினாடி. ஃபர்ஸ்ட் நீளத்தை அலக்க எது பயன்படும்? மீட்டர். இப்போ மீட்டர் அளவுகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா நீளத்தை அளவிட பயன்படுது. சரி. அடுத்து 3. ஒரு மெட்ரிக் டன் என்பது 100 குவிண்டால், 10 குவிண்டால், 1/10 குவிண்டால், 1/100 குவிண்டால். ஓகேவா? ரைட். ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். ஓகேவா? ரைட். 10 இன்ட்டு ஓகேவா ஒரு குவிண்டால் என்பது எவ்வளவு அப்படின்னா 100 கிலோகிராம். ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராம். ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1000 கிலோகிராம். 1000 கிலோகிராம் தான் என்ன அப்படின்னா ஒரு மெட்ரிக் டன். ஓகேவா? ஒரு மெட்ரிக் டன். ரைட். கீழ்கண்டவற்றுள் எது நிறைய அளவிட கருவி அல்ல, கருவி கிடையாது அப்படின்னு கேட்டுக்கணும். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். எது நிறைய அளவிடக்கூடிய கருவி அல்ல? பொதுத்தராசு, சுருள் தராசு, பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணியல் தராசு. ஓகேவா? ஸோ பட் இந்த 3மே நிறைய அளவிடக்கூடிய தராசு. ஓகேவா? எதை அளவிடும் அப்படின்னா நிறை. பட் சுருள் தராசுனா எடையை அளவிடும் கருவி. ஓகேவா? ஏன்னா எடை என்பது வேற, நிறை என்பது வேற. கரெக்டா? சரி. அப்ப இந்த 3மே நிறை அளவிடக்கூடியது. சுருள் தராசு மட்டும் எடை அளவிடும். அதனால இது நிறை அளவிடும் கருவி அல்ல. அதனால ஆன்சர் ஆ. சரி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸின் அலகு மீட்டர். எதனுடைய அலகு மீட்டர்? நீளம். இப்போ
நீளத்தின் அலகு மீட்டர். ஒரு கிலோகிராம் அரிசினை அளவிட டேஸ் தராசு பயன்படுகிறது. ஓகேவா? பொது தராசு பயன்படுகிறது. மளிகை கடையில் இருக்கக்கூடிய எல்லாமே பொது தராசு. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெர்னியர் கருவி. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிடுவது வந்து வெர்னியர் கருவி. ஓகேவா? வெர்னியர் கருவி. மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிடும் அப்படின்னா திருகு அளவி பயன்படும். என்ன அளவி அப்படின்னா திருகு அளவி. ஓகேவா? ரைட். இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை எவ்வளவு அப்படின்னா 10 மில்லிகிராம். 10 மில்லிகிராம். இப்போ 10 மில்லிகிராம் என்ற மிக குறைந்த அளவினை வந்து துல்லியமாக அளக்கக்கூடிய தராசு எது அப்படின்னா இயற்பியல் தராசு. ஓகேவா? ரைட். சரியா தவறா? தவறெனில் திருத்துங்க. சரியா தவறா? தவறெனில் திருத்துங்க. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். கிலோகிராம் தான் தெரியுமே. கிலோகிராம் வந்து நிறையின் அலகு. அப்போ இது வந்து தவறு. அப்போ மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆம்பியர். ஓகேவா? ஆம்பியர். ரைட். கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை. நீளத்தின் அலகு, நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் தான். ஆனால் கிலோமீட்டர் வந்து எஸ்ஐ அலகு கிடையாது. ஓகேவா? அதனால வந்து கிலோமீட்டர் என்பதுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? மீட்டர் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ மீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை. ஓகேவா? கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை தவறு. பட் கிலோமீட்டருக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? மீட்டர் அப்படின்னு கொடுக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தையே பயன்படுத்துகிறோம். சரி, கரெக்டு தானே? ஏன்னா நம்ம வந்து உன்னுடைய வந்து நிறை எவ்வளவு அப்படின்னா நம்ம வெயிட் வந்து என்ன செய்வோம்? கேட்க மாட்டோம். எடை எவ்வளவு, உன்னுடைய வெயிட் என்ன அப்படின்னு தான் கேட்போம். வெயிட் அப்படின்னா எடை. அப்போ நம்ம எடை என்பது வந்து என்ன அப்படின்னா நம்முடைய நிறை வந்து 9.8 ஈர்ப்பு முழுக்கத்தால் பெருக்கணும் அப்படின்னா அதான் எடை. பட் என்ன அப்படின்னா நாம் வந்து நிறையத்தான் எடைன்னு பேசுகிறோம். அன்றாட வாழ்வில் நம்ம நிறைக்கு பதிலாக வந்து பயன்படுத்தக்கூடிய இது வேர்டு என்ன அப்படின்னா எடை. இப்போ இயற்கை தராசு பொது தராசை விட துல்லியமானது. அது மில்லிகிராம் அளவிற்கு நிறைய துல்லியமாக அளவிட பயன்படுது. இது கரெக்டு தானே? ரைட். அதனால இது என்ன வரும்? சரி. இயற்பியல் தராசு பொது தராசை விட எப்படி இருக்கும்? துல்லியமாக. இந்த மில்லிகிராம் எவ்வளோ பார்த்தா ஏற்கனவே பார்த்தா 10 மில்லிகிராம். ஓகே, அளவிற்கு வந்து மிக குறைந்த அளவினை வந்து அளக்கக்கூடிய ஒரு துல்லியமான தராசு இயற்பியல் தராசு. ஓகே. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளி ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கெல்வின். ஓகேவா? ரைட். 1 டிகிரி செல்சியஸ் வந்து 1 கெல்வின் இடைவெளி ஆகும். அதனால் வந்து இது என்ன அப்படின்னா இது சரி. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸும் 273.15 கெல்வின் என்பதும் சமம். அதான் 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கெல்வின். ஓகேவா? சரி. இது சரியான கொஸ்டின். சரியான ஆன்சர். சரி. அடுத்து 6. வெர்னியர் அளவின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கு திருகு அளவிற்கும் திருகு அளவின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும். ஓகேவா? கரெக்ட். ஏன் அப்படின்னா வெர்னியர் அளவின் மீச்சிற்றளவு 0.1 மில்லிமீட்டர். அதுமாதிரி திருகு அளவின் உதவி அந்த திருகு அளவின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். அதெல்லாம் மீச்சிற்றளவு. அதாவது வந்து ஒரு கருவி அளக்கக்கூடிய மிக குறைந்தபட்ச அளவு தான் மீச்சிற்றளவுன்னு சொல்லுவோம். வெர்னியர் அளவு உதவியால் வந்து இந்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? அளவிட முடியும். திருகு அளவை பயன்படுத்தி 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு என்ன செய்ய துல்லியமாக அளக்க முடியும். ஓகேவா? அதனால் இது என்ன அப்படின்னா ஆன்சர் சரி. சரி. அடுத்து பொறுத்துக. இயற்பியல் அளவு கொடுத்துருக்குறாங்க. இங்கே எஸ்ஐ அளவு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீளம், நீளத்தின் அளவு மீட்டர். ஓகேவா? நிறையின் அலகு கிலோகிராம். ஓகேவா? காலத்தின் அலகு வினாடி. ஓகேவா? வெப்பநிலையின் அலகு கெல்வின்.
ஓகேவா? நீளம், நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி, வெப்பநிலையின் அலகு கெல்வின். செகண்ட் பொறுத்துகளை கருவி அளவிடப்படும் பொருள். ஓகேவா? ரைட். இப்போ என்னென்ன கருவி கொடுத்துருக்காங்க? திருகலவி, வெந்நீரவி, சாதாரண தராசு, மின்னியல் தராசு. திருகலவி, திருகலவியை பயன்படுத்தி அளவிடப்படக்கூடிய பொருள் என்ன? ஓகேவா? ரைட். திருகலவி, திருகலவியை யூஸ் பண்ணி நாணயத்தை என்ன செய்யலாம்? அளவிடலாம். வெந்நீர் அளவியை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? கிரிக்கெட் பந்து இருக்கு இல்லையா, விட்டத்தினே அளவிடலாம், தடிமனை அளவிடலாம். சாதாரண தராசு கடைகளில் பயன்படுத்துறோம். இப்போ கடைகளில் வந்து காய்கறிகள், மளிகை சாமான்கள் இது அளவிடக்கூடிய சாதாரண தராசு. அடுத்து மீனான தராசினை பயன்படுத்தி தங்க நகைகளை வந்து என்ன செய்ய முடியும்? அளவிட முடியும். ஓகேவா? ரைட். அடுத்து கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். இப்ப 4 ஆப்ஷன் முதலையே கொடுத்தாங்க. ஆனால் என்ன கொடுத்தாங்க? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது சரியான விளக்கம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆவணால என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏனா வந்து என்ன அப்படின்னா கூற்று. ஏனா கூற்று, ஆறுனா காரணம், ஆறுனா காரணம். ஓகேவா? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். ஈ வந்து ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஈ என்ன? ஏ தவறு, ஆனால் ஆர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணி தான் இல்லை 4 ஆப்ஷன் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு என்ன செய்யணும்? பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமான சரியான வெளிப்படுத்துதல். காரணமாக அன்றாட வழியை நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதில் என்ன செய்யலாம்? இறை என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்ப இதை கூற்று ஏவும் காரணம் ஆறும் சரியா? இந்த மேல உள்ள 4 ஆன்சர்ல எது சரி அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேவா? ரைட். மேல வந்து ஆர் வந்து கூற்று காரணம் வந்து என்ன செய்யுது? அந்த நிறையை பற்றி சரியாக என்ன செய்யுது? ஆன்சரை வந்து விளக்குகிறது. அதனால வந்து ஒண்ணுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆவணம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான இலக்கம். ஓகேவா? ரைட். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். கூற்று ஏ 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் 273.16 கெல்வின். எங்க நம்ம எழுதி போட்ட ரெண்டுமே சமம். நாம் அதை முழு எண்ணாக 273 என எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இக்கூற்று ஏ சரியாக இருக்கு. காரணமா செல்சியஸ் அளவை வந்து கெல்வின் அளவிற்கு மாற்றும் போது செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றும் போது 273 கூட்ட வேண்டும். ஓகேவா? ரைட். கரெக்ட் தான். இப்போ செல்சியஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273 கெல்வின். இப்போ 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இதோட ஒன்று கூட்டிக்கணும். இப்போ 274 கெல்வின். இப்போ ஒன்று என்ன செய்ய வேணும்? கூட்டணும். கூற்று காரணம் இரண்டும் சரி, அதுமாரி காரணம் கூற்று சரியாக என்ன செய்து விளக்குகிறது. அதனால ஆப்ஷன் என்ன வரும்? இதுக்கு ஆவணம். ஓகேவா? ரைட். அடுத்து 3. கூற்று ஏ 2 வான்பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்று அளவினால் அளவிடப்படுகிறது. ஓகேவா? 2 வான்பொருட்கள் இந்த மாதிரி இருக்கு. இது புவி, இது வந்து சூரியன். 2 வான்பொருட்களுக்குள்ள தொலைவினை வந்து அளக்க பயன்படுவது எனது ஒளியாண்டு. ஒளியாண்டுன்னா என்ன? ஓர் ஆண்டில் ஒளி வந்து வெற்றிடத்தில் பயணம் செய்யக்கூடிய தொலைதான் சொல்லுவாங்க ஒளியாண்டு. ஓகேவா? காரணம் ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு. இதுதான் ஒளியாண்டு சொல்லுவாங்க. கூற்று காரணம் சரியாகவே இருக்குது. காரணம் கூற்றை நன்றாக விளக்குகிறது. அதனால இதுல மேல உள்ள ஆப்ஷன்ல ஆவணா என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? சரி. நன்றி, வணக்கம். அடுத்த டாபிக் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.